நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு சில அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். இந்த உலக பிரகாரமாக ஒரு மனிதனுக்கு ஒரு பதவி கிடைக்குது, ஒரு புதிய பொறுப்பு கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி பார்க்குறாங்க ஜனங்கள்? எப்படியாவது நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, அவங்களுடைய சொந்த தேவைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம், நம்முடைய சொத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம், அப்படி தான் ஜனங்களுடைய பார்வை இருக்குது. ஆனால் வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு எதற்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். எதற்காக இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இது நமக்காக அல்ல, நம்ம எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பு, ஒரு பதவி எதற்காக என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. நான் எப்படி இந்த பொறுப்பிலிருந்து, இந்த பதவியிலிருந்து, இந்த ஒரு இடத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மற்ற ஜனங்களுக்கு எப்படி உதவியாக இருக்க முடியும் அப்படின்னு யோசித்து அதன்படி செயல்படுவதற்காக தான் கர்த்தர் நம்மை ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். உண்மையாகவே நம்ம ஒவ்வொருவரும் மற்ற ஜனங்களுடைய உதவிக்காக, நலனுக்காக நம்ம செயல்படுவோம்னால் நம்ம தேவையில்லாமல் பொய் சொல்ல தேவையில்லை, பொய் சொல்லி ஒரு காரியத்தை விற்க தேவையில்லை, மற்றவர்களை ஏமாற்ற தேவையில்லை, மற்றவர்களை வஞ்சிக்க தேவையில்லை, இல்லாத ஒரு காரியத்தை கூறி நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தேவையில்லை. நம்ம இருக்கிற ஒரு இடத்துலேருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் இருப்போம் அப்படின்னா நம்முடைய பொறுப்பு, நம்முடைய அதிகாரம், நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த பதவி எல்லாம் ஒரு தரமானதாக இருக்கும். நம்முடைய தரம் அதில் தான் வெளிப்படும். மற்ற ஜனங்களுக்கு நடக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய வியாபாரங்கள், பிஸ்னஸ்கள் அதெல்லாம் அதிகமாக நடக்கலாம். ஆனால் நமக்கு குறைவாக நடந்தால் கூட நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு, அதனுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். எப்படியாவது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மற்றவர்களுக்கு உதவியை செய்ய முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவோமானால் நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம செய்கிற வேலைகளில் நம்ம சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நம்மளால் இருக்க முடியும். நம்முடைய சொந்த லாபத்திற்காக அல்ல. அது ரெண்டாவது, நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்புகள் நமக்காக அல்ல, மற்றவர்களுக்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்முடைய பார்வையை மாற்றுவாராக. மற்றவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. கண்களை தெளிவிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்வாராக.